கொள்கை, அவருடைய கோட்பாடு என்ன செய்ய போறாரு அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஒரு ரஜினிகாந்த் சார் 96ல வந்திருந்தா, விஜயகாந்த் உயிரோட இருந்திருந்தால், இப்படி ஒரு சிலது இருக்குல்ல, அதுக்கான ஒரு இடம் மாதிரி இருக்கு. ஒரு அந்த மாநாடுல அந்த நடந்து எல்லாம் துண்டை வீசும்போது எடுத்து மேல போட்டு வந்தாரு. அது மாபெரும் ஃபுட்டேஜ். அவர் என்ன செய்ய போறாருங்கிறது இனிமேல் நமக்கு தெரியும். நான் சமீபத்துல நம்ம கீர்த்தி சுரேஷ் அவங்க இதுக்கு போனப்போ அங்க தனியா அவர் சந்திக்கிறதுக்கு சந்தர்ப்பம் அமைஞ்சது. அப்ப நான் பர்சனலா அவரை நான் என்ன மாதிரி பாக்குறேன், வந்தா அவர் என்ன மாதிரி இருப்பாருங்கிறது ரொம்ப பர்சனலா பேசியிருக்கேன். ஒரு பெரிய கிரேஸ் இருக்கு, மிகப்பெரிய கிரேஸ் இருக்கு. அரசியலை பொறுத்த வரைக்கும் அந்த நேரம், அந்த காலகட்ட சூழல், அது எல்லாம் கூட சேர்ந்துதான் தீர்மானிக்கும். அது கண்டிப்பா இவர் ஒரு முக்கியமான ஒரு சக்தியா இருப்பாரு. அதுக்கான தகுதி இவர்கிட்ட இருக்கு. நான் அசிஸ்டன்ட் இருந்தப்ப அவரோட ஒரு படம் நான் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாருன்னா 100% செய்வார். ஒரு நிமிஷம் லேட்டாகவும் வர மாட்டாரு, முன்னாடி வர மாட்டாரு, பர்ஃபெக்டா இருப்பார். எந்த படமாவது விஜய் படம் ஆண்டுகள் நின்று போச்சு, இது மாதிரி ஷூட்டிங் நடக்கல, ஒத்துக்கிட்டு பண்ணல, அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? அவர் ஒரு வேலையை செஞ்சாருன்னா அவளை பர்ஃபெக்டா செய்வார். அதுக்கான தகுதி அவர்கிட்ட இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட சரியான நபர்களை கூட வச்சுக்கிட்டு நம்மளுடைய தமிழுக்கான இங்க உள்ள நம்மளுடைய மண் சார்ந்த பல விஷயங்களை எப்படியெல்லாம் எடுத்துட்டு போகணும், இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வரலாறு என்னென்னலாம் நிகழ்த்தி இருக்குங்கிறத இன்னும் கொஞ்சம் கூட படிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கூட மனசோட அவர் இறங்கி செய்ய ஆரம்பிச்சாருன்னா அவருக்கு மிகப்பெரிய இடம் இங்க இருக்கு. அதுல மாற்றமே கிடையாது.